ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நூல் கயிறை வச்சுட்டு ஒரு சூப்பரான கிராஃப்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிராஃப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை எங்கே வாங்குனீங்க அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வட்டமாக ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு சென்டராக கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த நூல் கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் சுற்றுற மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு சுற்றினதுக்கப்புறமா அந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதை சென்டராக வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெவிகால் சுற்றி அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு இந்த நூலை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இந்த கார்ட்போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் முக்கால்வாசி அளவுக்கு நல்லா சுற்றி எடுத்துக்க போகிறோம். க்ளே இல்லாமல், ஹாட் க்ளூ இல்லாமல் நாம் இந்த கிராஃப்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா சுற்றி எடுத்ததுக்கப்புறமா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்போ திரும்பவும் நூல் எடுத்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இந்த நூல் எடுத்துகிட்டு ஒரு 3லேருந்து 4 சுற்றி எடுத்துகிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லும் சுற்றி ஒட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். பழைய நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கிராஃப்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பியில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது கட்டு கம்பின்னு சொல்லுவாங்க, அந்த கம்பி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீழே வச்சு எடுத்துகிட்டு நல்லா அந்த நியூஸ் பேப்பரை அழுத்தி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலேயே இன்னொரு நியூஸ் பேப்பரை வச்சு நல்லா ஒட்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த கார்ட்போர்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நூலை சுற்றிட்டு அந்த இதில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த நியூஸ் பேப்பரை ஒட்டி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த நூல் எடுத்துக்க போகிறோம். நூல் எடுத்துகிட்டு நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணுற மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த நூலை ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரியே இந்த நியூஸ் பேப்பர் முழுசும் கவர் ஆகிற மாதிரி இந்த நூலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாகவும் ஒட்டி எடுத்துக்கோங்க. இதோட ஃபைனல் லுக் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் இன்றைக்கி என்ன ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த நூலை வச்சுட்டு ஒரு சூப்பரான விநாயகர் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த விநாயகரை நம்ம பூஜை ரூம் வாசலில் வச்சுக்கலாம், இல்லை நம்ம வீடோட என்ட்ரன்ஸில் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நூல் எடுத்துகிட்டு இந்த விநாயகரை சுற்றி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா ஒட்டி எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த விநாயகர் மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நூல் பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கோடு நம்மளுக்கு அவசியமாக தேவை. அதனால் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம
நம்ம விநாயகருக்கு காது ரெடி பண்ணுறோம். அது வந்து நல்லா பெருசாகவே இந்த நூலை சுற்றி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் காது ஒட்டி எடுத்துக்கோங்க. ரெண்டு காதையும் நல்லா ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல கோல்டு கலர் எடுத்துகிட்டு அவுட்லைனாக அந்த சுற்றி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நூல் வந்து அதில் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு தடவைக்கு 2 கோட்டிங் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து விநாயகருக்கு பேக்கில் அந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பிளாக் கலர் கொடுக்க போகிறோம். அப்போ தான் விநாயகர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தெளிவாக இருப்பார். அதனால் இந்த மாதிரி பேக்கில் வந்து பிளாக் கலர் கொடுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போது விநாயகருக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். கோல்டு கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இருந்தாலும் அது தெளிவாக தெரியாது. அதனால் நான் காப்பர் கலர் எடுத்துகிட்டு நல்லா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கோட்டிங் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஃபுல்லுமே பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா அந்த மிரர் வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட மிரர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்டோன்ஸ், கலர் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா விநாயகருக்கு வந்து குட்டியாக கிரீடம் மாதிரி இந்த ஸ்டோன்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா விநாயகர் வந்து தெளிவாக தெரியறதுக்காக நான் வந்து ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த கண் எல்லாம் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கலர் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு அதையும் கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெறும் நூல்லேருந்து இந்த மாதிரி சூப்பரான விநாயகர் வந்து நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கைப்பட செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ விநாயகர்கிட்ட நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டியான கோல்டன் பெல் எடுத்திருக்கேன். அவரோட தும்பிக்கையில் இந்த மாதிரி கோர்த்து எடுத்துகிட்டு நம்ம பூஜை அறையில் நம்ம மாட்டி வச்சுக்கலாம். இல்லை நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயும் டாப்பில் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் ஐடியா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.